ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு குழப்பமா இருந்த எல்லா விஷயமுமே இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா புரிய ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 16. இப்போ நம்ம ஹீரோயின் ஜானஹாராவாவா எவால்வேஷன் ஆயிட்டா. புதுசா எவால்வேஷன் ஆயிருக்கிறதுனால நிறைய ஸ்கில் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இம்மார்டாலிட்டி ஸ்கில் கிடைச்சிருக்கு. அது போக அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கில்ல கம்ப்யூட்டர் சொல்லவோ ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க, என்ன சொன்ன திரும்ப சொல்ல அப்படிங்கப்போ இதுக்கப்புறமா நீங்க இறந்தே போக மாட்டீங்க, உங்ககிட்ட இம்மார்டாலிட்டிங்கிற ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. பூமியில எத்தனையோ பேர் சாகாவரம் கிடைக்கணும்னு சொல்லி போராடி இருக்காங்க, ஆனா அவங்களுக்குலாம் கிடைக்காத அந்த ஸ்கில் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன வெட்டி போட்டா கூட நான் திரும்ப வந்துருவேன், ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ஜாய் பண்றா. அது போக இன்னொரு ஸ்கில் சாம்பியன் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு. அந்த டைட்டிலுக்குள்ள ஃபியர் அப்படிங்கிற ஸ்கில் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினை பார்த்து பயந்தே நிறைய மான்ஸ்டர்ஸ் இறந்து போயிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது ரொம்ப ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா பக்கத்துல போன் அடிக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டர் டி தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. நீ பேசுறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், நான் நினைச்சா உன்னை ஒரே செகண்ட்ல கொன்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லவும், ஐயோ நான் சும்மா விளாண்டங்க அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. ஹே லிட்டில் ஸ்பைடர், உனக்கு இம்மார்டாலிட்டி ஸ்கில் கிடைச்சிருக்கு, அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்றதுக்கு தான் கால் பண்ண அப்படின்னு சொல்லவோ, ஓ அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டு போகவும், லிட்டில் ஸ்பைடர் உனக்கு வாழணும்னு விருப்பம் இல்ல போல அப்படின்னு சொல்லி டி மிரட்டவோ, இல்லங்க நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி போனை திரும்பவோ எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. ஹே நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கேன், அதனால நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், நீ என்ன கேட்கணுமோ கேளு அப்படின்னு சொல்லி அந்த டி சொல்லவும், உன்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும், ஆனா அதுல மொத விஷயம் எப்படி நான் இந்த இடத்துல ரீஇன்கார்னேஷன் ஆன, எதுக்காக ஆன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறா. பூமியில நீ இறந்து போயிட்ட, அதனாலதான் இந்த இடத்துல ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கேன்னு டி சொல்லவோ, ஓ அப்படின்னா நான் இறந்து போயிட்டேனா, இது எதிர்பார்த்த விஷயம் தான், ஆனா நான் எதுக்காக ரீஇன்கார்னேஷன் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், இந்த உலகத்துல இருந்த ஹீரோவோ டீமன் லார்டோ இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு வெளியே போலான்னு சொல்லி ஒரு மந்திரத்தை போட்டாங்க, ஆனா அந்த மந்திரம் கிராஷ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த ஹீரோ அண்ட் டீமன் லார்டு இவங்க ரெண்டு பேருமே பூமிக்கு தான் வரதா இருந்தாங்க, அவங்க வர வேண்டிய ஸ்பாட் உங்க கிளாஸ் ரூம் தான், அதனால தான் அந்த மந்திரம் அந்த இடத்துல வெடிச்சு உங்க கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டீங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நான் தான் அதை தடுத்திருக்கணும், ஆனா சிஸ்டம் நான் ஆட்டோ பைலட் மோட்ல போட்டு விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனதுனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா இது எல்லாமே உன்னோட மிஸ்டேக் தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஒரு வகையில இது என்னோட மிஸ்டேக்ங்கிறதுனால தான் இறந்து போன எல்லாரோட சோல்ஸையுமே கலெக்ட் பண்ணி அவங்களோட சோலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரீஇன்கார்னேஷனை இந்த உலகத்துல கொடுத்தேன் அப்படின்னு டி சொல்லவோ, அப்படின்னா நான் ஸ்பைடரா இருக்கதா தகுதியானவளா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. உங்க கிளாஸ்ல இருந்த மத்த பசங்களோட சோல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி மனுஷங்களா தான் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கு, ஆனா ஒரு வகையில இது உனக்கு நல்லதுதான், ஏன்னா நீ ஒரு ஸ்பைடரா ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கிறதுனால நீ அவங்கள விட செம ஃபாஸ்டா வளர்ந்துகிட்டு இருக்க, ஸ்கில்ஸ் எல்லாமே ஸ்கை ராக்கெட் வேகத்துல இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, ஆனா மத்த எல்லாருமே இப்பதான் கை சோப்ற குழந்தையாவே இருந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது உங்க கிளாஸ்ல இருக்கிற மத்த எல்லார விடவும் நீ தான் இப்ப வேற லெவல்ல இருக்க அப்படின்னு சொல்லி அந்த டி சொல்றா. எங்க கிளாஸ்ல மிஸ் ஓகாவோட சேர்த்து அப்படின்னா மொத்தமா 26 பேருமே ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்காங்களா நம்ம ஹீரோயின் கேட்கவும், இல்ல சாரி 25 தான், ஏன்னா நான் என்ன மட்டும் ரீஇன்கார்னேஷன் பண்ணிக்கிடல அப்படின்னா சொல்லவோ, அப்படின்னா நீ எங்க கிளாஸ்ல தான் இருந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. ஆக்சுவலி நான் உங்க கிளாஸ்ல இருந்ததுனால தான் அந்த பிளாஸ்டே அந்த இடத்துல நடந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டரான என்ன கொன்னாதான் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிதான் ஹீரோவோ டீமன் லார்டு என்ன கொலை பண்றதுக்காக அந்த பிளாஸ்ட கிரியேட் பண்ணாங்க. சரி புரியுது, நீ எவ்வளவு கோவப்படுவன்னு, அதுக்காக தானே அவங்க எல்லாரையுமே ரீஇன்கார்னேஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, நீயும் எங்க கிளாஸ்ல தான் இருந்தியா, நீ யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கறா. அதை என்னால சொல்ல முடியாது, நாளைக்கு அவ கிட்ட இருந்து உயிரோட தப்பிக்க ட்ரை பண்ணு, என்ன நல்லா என்டர்டெயின் பண்ணு லிட்டில் ஸ்பைடர், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ போனை கட் பண்ணிருந்தா. இங்க ஷோனோட டீமை காட்டுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால எல்ஃப் வில்லேஜ்க்கு போயாகணும், அதுக்கு அவங்க எல்ரோ லேபிரிந்த் வழியா தான் போயாகணும், அந்த எல்ரோ லேபிரிந்த்க்கு யாராச்சும் ஒருத்தங்க வழிகாட்டணும்னு சொல்லி இப்ப வழிகாட்டுறவங்களை தேடி அவங்க போறாங்க. ஃபேனி இங்கே நாங்க வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி டெலிபதி மூலமா ஃபே கிட்ட நம்ம ஷோன் பேசிட்டு அந்த இடத்துல போய் கதவை தட்டினா, ஜூலியஸ் அந்த ஸ்பைடர் லேபிரிந்த்ல போய் அழிக்கும் போது அவனுக்கு வழிகாட்டின அந்த ஒரு கைடு தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். இவன் தான் ஜூலியஸோட பிரதர் ஸ்லேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றா. சரி எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லவோ, இப்போ அவங்க கதையை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த லேபிரிந்த்ல செக்யூரிட்டி கார்டு எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க, எங்களால உள்ள போக முடியாது, வேற ஏதாச்சும் உங்களுக்கு வழி தெரியுமா, எங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, ஆனா எங்களை கைது பண்ணணும்னு அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கானட்டா சொல்லவோ, எனக்கு புரியுது உங்க மேல எந்த ஒரு தப்பும் இருக்காதுன்னு சொல்லி, ஆனா என்னால உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் என் பெயருக்கு தெரிஞ்சதுன்னா என்னோட ஃபேமிலிக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும், என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கைடு சொல்லவும், இந்த கோலையோட பேச்செல்லாம் கேட்காதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கைடோட அண்ணன் வந்து சொல்றான். ஆனா பிரதர் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த கைடு சொல்ல வரவோ, ஒருவேளை கிங்டம்ல என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் அண்ணனே இல்ல, நான் உங்ககிட்ட சொல்லிரு, நம்ம ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபே கிட்ட போயிட்டு டெலிபதி மூலமா ஷோன் பேசுறான். ஃபே வந்துட்டு மிஸ் ஓகாவை கூப்பிட்டு விடவும் ஓகா போயிட்டு டெலிபதி மூலமா பேச ஆரம்பிக்கிறா. அந்த லேபிரிந்த்குள்ள போறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போட்டு பேசிட்டு இருக்கப்போ ஓகா வந்து கானட்டாவையோ கூட்டிட்டு போறா. ஃபேக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நானும் வரவா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவோ, இல்ல நீலா வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஓகாவோ கானட்டாவோ போயிட்டு வராங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷோன் வருத்தப்படவோ, ரொம்ப நேரம் கழிச்சு மிஸ் ஓகா வரா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஷோன் கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு சொல்லி ஓகா கூப்பிடுறா. இவன் வெளியே போய் பார்த்தா கானட்டா கூட சேர்ந்து ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தா அது ஃபே தான். எர்த் டிராகனா இருந்த ஃபேக்கு இப்போ ஹியூமன் ஃபார்ம் கிடைச்சிருக்கா, அவ ஹியூமனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கா. ஃபேக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் நாங்க 3 பேருமே டவுன் வரைக்கும் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஓகா சொல்லவோ, அப்படின்னா அது வர அவ ட்ரெஸ் இல்லாமையா இருந்தா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், உன் புத்தி எப்படிலாம் போகுது
அப்படின்னு சொல்லி காணா திட்டுறா. சாரி நான் தப்பாலாம் எதுவும் கேட்கல. ஆமா காணா, நீ ஆக்சுவலி போன ஜென்மத்துல ஒரு பையன் தானே, நீ மட்டும் அவ கூட போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும் அதை மட்டும் ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொல்லி காணா சொல்றா. இப்ப ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டா. இப்ப அவளுக்கு பழைய அவளோட உருவம் கிடைச்சிருச்சு. நான் ஸ்கூல்ல இருக்கும்போது அவளை எப்படி பார்த்தனா அதே மாதிரி தான் அவ இப்பவும் இருக்கா. அவ மட்டும் இல்ல, இறந்து போன நம்ம எல்லாருமே ஒருத்தர் இப்ப மீட் பண்ணிக்கிட முடியுது அப்படின்னு ஷோன் சொல்லவும் அது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த 4 பேரை மட்டும் நம்ம எந்த ஜென்மத்திலயும் நினைச்சா கூட திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வோகா வருத்தப்படுறா. ஏன்னா அந்த 4 பேருமே இப்போ இறந்து போயிட்டாங்க. அதுல நம்ம ஹீரோ வகாபேவோ ஒருத்தி. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி காணா கேட்கவும் ஆமா தெரியும், ஆனா அதை இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வோகா சொல்றா. இப்போ இவங்க எல்லாருமே ஓஷன் பக்கம் நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த கைடு தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த ஓஷனுக்கு அண்டர் கிரவுண்ட் வழியா போனா அந்த லேப்ரின்த் குள்ள போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் பறந்தே வேணா அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போறேனே அப்படின்னு சொல்லி ஃபேஸ் சொல்லவோ அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இந்த இடத்துல வாட்டர் டிராகன் இருக்கு. நம்ம ஷிப்ல போனாலும் சரி பறந்து போனாலும் சரி அந்த வாட்டர் டிராகன் கண்டிப்பா அட்டாக் பண்ணும். லேப்ரின்த்தோட என்ட்ரன்ஸ் வழியா நம்மளால போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் இருக்காங்க. நம்ம தண்ணிக்கு அடியில வழியா போறதுனால அந்த வாட்டர் டிராகன் அட்டாக் பண்ணவோ வாய்ப்பு இருக்கு, பண்ணாம இருக்கவோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த கைடு சொல்லவோ ஆக்சுவலி என்னன்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபேஸ் சொல்லவோ ஃபேவ நம்ம இந்த இடத்துல விட்டுட்டு போக முடியாது, நான் அவளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றான். மத்த எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாருமே மேல இருந்து டைரக்டா தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. எல்லாருமே குதிச்சதுக்கு அப்புறமா ஃபே கொஞ்சம் பயந்துட்டே இருக்கா. 2 பேரும் கைய பிடிச்சிக்கிட்டு இப்ப குதிக்கிறாங்க. ஃபேக்கு நீச்சல் தெரியாதுங்கிறதுனால ஷோன் அவ கைய பிடிச்சு அவ கூட சேர்ந்து நீந்தி அவளை கூட்டிட்டு வரான். அப்ப பார்த்தா திடீர்னு அந்த வாட்டர் டிராகன் அந்த இடத்துல வந்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வருது. எல்லாரும் ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணி அந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கைடு கூட்டிட்டு போறாரு. காணா ஃபேவ ஷோன் கிட்ட இருந்து பிடிச்சு நீ இதை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷோன் போயிட்டு அந்த வாட்டர் டிராகன் கூட ஃபைட் பண்றான். ஷோன் அதை வேற சைடா டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும் மத்த எல்லாரும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஷோனுக்கு அடிபடுற மாதிரி தெரியுது. ஃபேவோ ஆக்சுவலி ஒரு டிராகன்ங்கிறதுனால அவளோட பவரை யூஸ் பண்ணி ஒரு வழியா பிளாஸ்ட் பண்றா. அந்த பிளாஸ்ட்ல இவங்க எல்லாருமே தூக்கி அடிக்கப்படுறாங்க. ஒரு வழியா எல்லாருமே கரெக்டா அந்த லேப்ரின்த் குள்ள என்டர் ஆயிட்டாங்க. அவ மேல இருந்து எந்திடா அப்படின்னு சொல்லி காணா திட்டுறா. என்ன மன்னிச்சிருன்னு ஷோன் சொல்லவோ ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபே வைக்கப்படுறா. யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு ஷோன் கேட்கறா. யாருக்குமே எந்த ஒரு அடியோ படல. இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ என்னடானா பீச்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள மூழ்க மாட்டா அப்படிங்கிறதுனால தண்ணிக்கு மேலேயே மதந்துட்டு இருக்கா. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் டி எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு தான் அவ சொல்றா. யாரா இருக்கோ சரி ஓகே இத பத்தி நான் இப்ப யோசிக்க கூடாது, அவ கிட்ட ஜாக்கிரதையா இரு, உயிரோட இருந்தா பேசலாம் அப்படின்னு அவ சொன்னா. எங்க அம்மாவை தான் அவ மென்ஷன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நான் எவால்வேஷன் ஆன உடனே இந்த இடத்துக்கு டெலிபோர்டேஷன் ஆகி வந்துட்டேன். ஆனா இன்னும் அந்த பப்பட் ஸ்பைடரோட கதையை நான் முடிக்கல. சரி எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுந்தானே அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருந்தா. அவ கிட்ட ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு. அதை பிடிச்சா அவ இழுத்தா அது ஒரு வாட்டர் டிராகன். ஃபயர் டிராகன் எர்த் டிராகனை கம்பேர் பண்ணும்போது அதுவும் மெயினா ஆரிபாவை கம்பேர் பண்ணும்போது நீ இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்தா. அது பிளாஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோயினை அழிக்க பாக்குது. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஈஸியா அந்த எர்த் டிராகனை கொண்டுட்டு எனக்கு இன்னும் திருப்தியே இல்ல, நான் முடிக்க வேண்டிய சில விஷயங்களை நான் ஃபர்ஸ்ட் போய் முடிச்சுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டெலிபோர்டேஷன் ஆகி அந்த பப்பட் ஸ்பைடர் கூட போய் சண்டை போடுறா. உன்னை எப்படி தோற்கடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதை கட்டி டெலிபோர்டேஷன் பண்ணிருந்தா. நேரா ஓஷனுக்குள்ள அதை தூக்கி போடவும் தண்ணிக்குள்ள போடவும் அது அடியில மூழ்கி போயிருது. ஆனா நம்ம ஹீரோயின் ஈஸியா மேல மதந்துட்டு இருக்கா. தண்ணியில நினைச்சா அந்த ஸ்பைடர் ரொம்பவும் ஈஸியா நம்ம ஹீரோயின் அழிச்சிட்டு இப்ப திரும்பவும் போய் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பேரலல் மைண்ட் திரும்ப நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துருது. அச்சோ ஒரு பிரச்சனை, சீக்கிரமா ஓடு இங்க இருந்து அப்படின்னு சொல்லி அந்த பேரலல் மைண்ட் சொல்லுது. ஏன் என்னாச்சு, அம்மா என்ன கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் ஸ்பைடர்ஸ்லயே குயின் டெராக்டர் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா லெஜெண்டரி ஏன்ஷியன்ட் மான்ஸ்டர் ஒன்னு இருக்கு, இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி அந்த பேரலல் மைண்ட் சொல்லுது. டெலிபோர்டேஷன் ஆன மாதிரி தர யாரோ ஃபாஸ்டா இந்த இடத்துக்கு ஓடி வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தா அப்ரைசல் பிளாக்னு சொல்லி வருது. நம்ம ஹீரோயின் விஸ்டம் யூஸ் பண்ணி திரும்பவும் அப்ரைசல் பண்றா. ஆர்ஜின் டெராக்டர் ஏன்ஷியன்ட் டிவைன் பீஸ்ட் டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. என்னது டீமன் லார்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவும் பயந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுல ஒரே அட்டாக் தான் அந்த டீமன் லார்ட் நம்ம ஹீரோயினை துண்டு துண்டா வெட்டிருதா. அடச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செதறதா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. 15 வருஷத்துக்கு அப்புறமா ஷோன் கிட்ட பிரச்சனை பண்ற அந்த டீமன் லார்ட் தான் நம்ம ஹீரோயினே இப்ப கொண்டிருக்கா. ஆக்சுவலி அந்த டீமன் லார்ட் ஒரு ஸ்பைடர் அப்படிங்கிற மாதிரி தான். அதை அப்ரைசல் பண்ணி பார்க்கும்போது ஆர்ஜின் டெராக்டாக்ட் அப்படின்னு சொல்லி அதோட நேம் இருக்கு. டீமன் லார்ட் இப்ப நம்ம ஹீரோயினை துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டா. நம்ம ஹீரோயின் ஒருவேளை இறந்து போயிருவாளா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறத்துல இருந்து கதை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் ஷோனோட கதையை தான் மோஸ்ட்லி காட்டுவாங்க. ஆனாலுமே கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா தான் போகும் அப்படிங்கிறதுனால நீங்க பார்க்கலாம். நான் ஸ்பாயிலர் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இப்பவுமே நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. ஸோ போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.